நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றும் எதிர்பார்க்காத இந்தியா அப்படின்னே சொல்லலாம். இந்த தாக்குதலை இந்தியா எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியாவுடைய கனவுல இப்போ மண்ணள்ளி போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு, இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு நம்முடைய இந்திய கப்பலை நடுக்கடல்ல நிறுத்தியிருக்க ஈரான் உடனடியாக கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் ஆகுறாங்க இந்தியா. ஒரு முக்கியமான டீலிங் ஒன்று போட்டு இப்போ இந்தியா மாஸ்க் காமிச்சிருக்காங்க. இது யாரு கூட என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களே. அங்கேயும் நீங்கள் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானில் இருக்கு இல்லையா ஜாபகார் துறைமுகம், அதன் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுதான் இப்போ கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானில் மற்ற இடங்களைப் போல இல்லாமல் ஜாபகார் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவை நேரடியாக பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாபகார் துறைமுகம் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம், இதன் பின்னணி தொடர்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த மாதம் தான் நிலைமை சீராகி தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அது ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. அதுக்குள்ளே அந்த அமைதி ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு. இப்பேற்பட்ட சூழலில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் போர் வெடிச்சிருக்கு. இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ஈரான் நாட்டில் இருக்கும் பல முக்கிய பகுதிகளை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. அதன்படி தான் ஈரானுடைய முக்கிய துறைமுகமான சாபகார் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. மற்ற இடங்களை விட சாபகார் துறைமுகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த சாபகார் துறைமுகத்தை இவ்வளவு பெரிய துறைமுகமாக மாற்றியதில் இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். பல ஆயிரம் கோடி ரூபாயை இந்தியா இங்கே முதலீடு செஞ்சுருக்காங்க. இப்போது இந்தியா அந்த துறைமுகத்தை நேரடியாக கண்ட்ரோல் செய்யலை, முதலீடும் செய்யலை. ஆனாலும் இந்த தாக்குதல் இந்தியாவுடைய எதிர்கால திட்டங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஈரானுடைய தென்கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் சாபகார் துறைமுகம். இது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான திட்டமாக கருதப்பட்டுட்டு வந்தது. குறிப்பாக பாகிஸ்தானை நம்ம தவிர்த்துட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மற்ற மத்திய ஆசிய நாடுகளுடன் நேரடி வர்த்தகம் செய்ய மாற்று வழியாக இந்த துறைமுகம் பார்க்கப்பட்டது. இதுக்காக பல ஆண்டுகளாக இந்தியா இந்த திட்டத்தில் முதலீடு செஞ்சுட்டு வந்தாங்க. ஷாகித் பெஹெஸ்தி முனையத்தை மேம்படுத்தும் பணிகளையும் இந்தியா பங்கேற்றது. இதைவிட முக்கியமாக இந்தியா, ஈரான், ரஷ்யா நாடுகளை இணைக்கும் சர்வதேச போக்குவரத்து வழித்தடத்தின் முக்கிய மையமாகவும் இந்த சாபகார் துறைமுகம் கருதப்பட்டது. இப்படி பல வழிகளில் இந்தியாவுக்கு இந்த துறைமுகம் முக்கியமானதாக இருந்துச்சு. இப்பேற்பட்ட சூழலில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பித்தது. இதனால் இந்தியா தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா தங்களுடைய $120 மில்லியன் முதலீட்டை பாதுகாக்கும் வகையில் ஜாபகார் துறைமுகத்தில் தன்னுடைய பங்குகளை தற்காலிகமாக உள்ளூர் ஈரான் நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாக தகவல்கள் வெளியாச்சு. அதாவது பொருளாதார தடைகளிலிருந்து தப்பிக்க இதுபோல் உள்ளூர் நிறுவனத்திடம் தற்காலிகமாக தங்களுடைய பங்குகளை ஒப்படைச்சாங்க. அதே நேரம் எதிர்காலத்தில் நிலைமை சீராச்சுன்னா மீண்டும் இதில் நுழையலாம் அப்படின்னு கருதி தான் நிரந்தரமாக விற்காம தற்காலிகமாக ஒப்படைக்க மட்டும்தான் முடிவு செஞ்சாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் அமெரிக்கா அந்த துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைவு தான். ஏன் அப்படின்னா இந்தியா தற்போது துறைமுகத்தை நேரடியாக நிர்வகிப்பதில்லை. இருந்தாலும் இந்த தாக்குதலால் அங்கே உருவாகி இருக்கும் குழப்பமே இந்தியாவுக்கு இப்போ பெரிய தலைவலியாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்க தடைகள் காரணமாக சாபகார் திட்டம் முடங்கும் ஆபத்தில் இருந்துச்சு. தற்போது இராணுவ மோதல்களும் அதிகரிச்சிருக்கிறதுனால சர்வதேச முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மேலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அபாயம் உருவாகி இருக்கு. சாபகார் துறைமுகம் அப்படிங்கிறத வெறும் மற்றொரு முதலீடாக மட்டும் நம்ம கருதி விட முடியாது. பாகிஸ்தானை சார்ந்து இருக்காம மத்திய ஆசிய சந்தைகளை அடைய இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ரூட்டு தான் இந்த சாபகார் துறைமுகம். ஒரு பக்கம் பாகிஸ்தானில் சீனா குவாதார் துறைமுகத்தை உருவாக்கிய நிலையில் அதுக்கு மாற்று சக்தியாக தான் இந்த சாபகார் துறைமுகத்தை பார்த்தோம் நாம. அதனால் சாபகாரில் ஏற்படும் பாதிப்பு இந்தியாவுடைய நீண்டகால திட்டத்தை பாதிக்கும். அதாவது அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் உடனடி பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னாலுமே கூட நீண்டகால நோக்கத்தில் இந்தியாவுக்கு இது சிக்கலையே தரும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சாபகார் துறைமுகம் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துக்கு முக்கிய காரணமே ஈரான் ராணுவம் பார்த்தீங்கன்னா ஹார்முஸில் 3 சரக்கு கப்பல்களை ஏவுகணை கொண்டு தாக்குனாங்க. அதை தொடர்ந்து தான் 2 நாட்களாக அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ட்ரம்ப் ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைகிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறாரு, ஈரான் ஒரு முறை தாக்குனாங்கன்னா நாங்கள் 8 மடங்கு அதிக தாக்குதலை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னும் அதை எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் அதை சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அமெரிக்க ராணுவம் சுமார் 90 இடங்களில் நேற்று தாக்குதலை நடத்தியிருக்காங்க. நேற்றைய தாக்குதல் அனைத்தும் ஈரானுடைய வர்த்தகத்தையும்
ஹார்முஸ்ல சுதந்திரமாக பயணிக்கும் ஈரானுடைய வாய்ப்புகளையும் திறன்களையும் மொத்தமாக காலி செய்ய வேண்டும் அப்படின்னு ட்ரம்பினுடைய உத்தரவாதம் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதன் வாயிலாக தான் துறைமுகங்கள், துறைமுக கட்டமைப்புகள், துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சர்வேலைன்ஸ் அமைப்புகள், ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள், துறைமுக கட்டமைப்புகள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் கட்டமைப்புகள் ஆகியவற்றை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாபகார் துறைமுகம் மீதான தாக்குதல் தான். இந்த துறைமுகத்துக்காக கிட்டத்தட்ட $400 மில்லியன் அளவிலான தொகையை முதலீடு செஞ்சிருக்காங்க இந்தியா. இது மட்டுமா பார்த்தீங்கன்னா, சாபகார் துறைமுகத்துக்கும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கும் ஷஹீதான் பகுதிக்கும் மத்தியிலான 700 கிலோமீட்டர் ரயில் வழித்தடத்தையும் இந்தியா அமைச்சிட்டு வர்றாங்க. இந்த இணைப்பு மூலம் பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில் சிக்கியிருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு புதிய வர்த்தக வழிபிறக்கும் அது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும். இப்பேற்பட்ட முக்கியமான துறைமுகத்தில் தான் அமெரிக்க படை நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த பதற்றம் தனிய வேண்டும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்களில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதே வேளையில் இந்தியாவை பகைத்து கொண்டிருக்காங்க ஈரான். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் வெடிச்சிருக்கு இல்லையா? இரண்டு தரப்புமே மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இல்லையா? இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் மீண்டும் அதிகரிச்சிருக்கு. அதாவது ஓமன் வழித்தடம் வழியாக பயணிக்க முயற்சி செஞ்ச இந்திய எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் திருப்பி அனுப்பியிருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஈரான் அனுமதிச்சிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தாமல் அமெரிக்கா ஓமன் முன்மொழிந்திருந்த ரூட்டை பயன்படுத்தியதே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தெரிவித்த சில மணி நேரங்களிலே இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தொடங்கிய மோதல் மீண்டும் இப்போது தீவிரமடைஞ்சிருக்கு. குறிப்பாக ஹார்முஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஒரு பக்கம் இந்த முக்கிய கடல் வழித்தடங்களை தாங்களே கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரான், தாங்கள் அனுமதிக்கும் வழித்தடத்தில் மட்டும்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும் அப்படின்னும் அதை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது தொடர்பாக கடந்த சில நாட்களில் குறைஞ்சது 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஈரான் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கு பதிலடியாக தான் ஈரானும் வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இப்படி மீண்டும் அங்கு மோதல் வெடிச்சிருக்கு. ஹார்முஸ்ல வெடிக்கும் பதற்றம் இந்தியாவுக்கு சிக்கல் தான். ஏன் அப்படின்னா, உலகிலேயே அதிக மாலுமிகளை கொண்ட நாடுகள் ஒன்றாக இந்தியா இருக்காங்க. உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இந்திய மாலுமிகள் இந்திய வணிக கப்பல்களில் பணியாற்றிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னதாக அமெரிக்க ஈரான் மோதல் தீவிரமடைஞ்ச போது ஆயிரக்கணக்கான இந்திய மாலுமிகள் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடன் மிகப்பெரிய அணுசக்தி ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 2 நாட்டு உறவுல மட்டுமில்லாம இந்தியாவுடைய அணுசக்தி ஆற்றலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பில் இந்திய அணுசக்தி துறையின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க யுரேனியம் விநியோக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாயிருக்கு. உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடான இந்தியாவுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்யவும் மற்ற அணு ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தவும் வகை செய்யும் விதமாக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. உலகில் கண்டறியப்பட்ட ஒட்டுமொத்த யுரேனியம் வளத்துல சுமார் 28% பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா தன்னுடைய நாட்டில் அணுமின் நிலையங்களையோ அல்லது அணு ஆயுதங்களையோ பயன்படுத்தலை. தங்களுடைய யுரேனியம் முழுவதையும் அவர்கள் ஏற்றுமதி மட்டும்தான் செய்கிறாங்க. 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா வரும் 2047ஆம் ஆண்டுக்குள்ள சுமார் 6 கோடி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் நோக்கத்தில் மின்சார திட்டங்களை வகுத்துட்டு வர்றாங்க. இதுக்காக மத்திய அரசு 100 கிகாவாட் அணுமின் திறனை எட்ட இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் இந்தியா தன்னுடைய அணுசக்தி உற்பத்தியை 2 மடங்காக உயர்த்தியிருந்தாலும் நாட்டுடைய ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் அது வெறும் 3% தான் வகிக்குது. அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியம் இறக்குமதியில் இருந்த உலகளாவிய சட்ட சிக்கல்கள் காரணமாக இந்தியா யுரேனியம் இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலவுச்சு. தற்போது ஆஸ்திரேலியாவுடனான இந்த ஒப்பந்தம் அந்த பற்றாக்குறையை போக்க இருக்கு. ஏற்கனவே அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டிருக்கு. இந்த சட்டம் அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய 5 நாடுகளை மட்டுமே அணு ஆயுத நாடுகளாக அங்கீகரிக்கிறாங்க. இதில் கையெழுத்திடாத இந்தியா போன்ற நாடுகளுக்கு யுரேனியம் இருக்க ஆஸ்திரேலியா நீண்ட காலமாக மறுத்துட்டு வந்தாங்க. 1967 ஜனவரிக்கு முன்பாக அணு ஆயுத சோதனை நடத்திய நாடுகளை மட்டுமே இந்த சட்டம் அங்கீகரிக்கிறதுனால இது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லி இந்தியா இதில் கையெழுத்திடலை. இந்தியா தன்னுடைய முதல் அணுசக்தி சோதனையை 1974லையும் அதுக்கப்புறம் 1998லையும் நடத்தினதுனால
சர்வதேச தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. ஆனால் 2008 அமெரிக்காவுடைய முயற்சியால் அணுசக்தி விநியோக கூட்டமைப்பு இந்தியாவுக்கு சிறப்பு விலக்கு அளித்தது. அதனைத் தொடர்ந்து தான் கனடா உள்ளிட்ட நாடுகள் கூட இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட கடந்த 2015 கொள்கை அளவிலான அணுசக்தி ஒப்பந்தம் போடப்பட்டாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களால் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாமல் இருந்துச்சு. யுரேனியம் மட்டுமில்லாமல் 2 நாடுகளும் இராணுவம், விண்வெளி ஆகிய துறைகளில் ஒன்றாக சேர்ந்து பணியாற்ற இதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் இந்திய பெருங்கடலில் இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான கோகோஸ் கீலிங் தீவுகளில் இந்தியாவுடைய விண்வெளி பயணங்களுக்கு பயன்படுத்தும் விதமாக ஒரு தற்காலிக விண்வெளி கண்காணிப்பு முனையத்தை அமைக்க 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது இந்தியாவுடைய ககன்யான் போன்ற எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு பலமாக அமையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.